ஐயோ சர்ப்ரைஸா இருந்துச்சு. 30 வருஷம் கனவு எனக்கு அவரை பார்க்கறது. அது சிஎம் ஆகி தான் பார்க்கணும்னு இருந்திருக்கு. நடந்து வருவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் நடந்து வந்தாரு, நிஜமாவே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் நடந்து வருவாருன்னு அவ்வளோ க்யூட்டா. ஏதாவது இடிச்சிச்சுன்னா கூட குனிஞ்சு, அந்த முதலமைச்சருன்ற தலகணமே இல்லாமல் குனிஞ்சு இடிச்சிருச்சா அப்படின்னு தள்ளி விட்டுட்டு ஒதுங்கி அழகாக நடந்து போறாரு. இப்படி ஒரு சிஎம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததே இல்லை. சார் மாற்றம் கண்டிப்பாக வரும் சார். நாங்கள் சின்ன இந்த தெரு தான் சார். இங்கே ஒரு வண்டி நிப்பாட்டுறதுக்கே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் போயிருக்கோம், இல்லை ஃபோனில் கேட்டிருக்கோம். ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை, எங்களுக்கு தெரியாதுமா இல்லைம்மா அப்படின்ற மாதிரி அந்த காலே அட்டன் பண்ண மாட்டாங்க. இந்த ஆஃபீஸ் இப்படி இருக்குன்றதே எங்களுக்கு பெரிய விஷயம். கண்டிப்பாக அவர் எங்கள் தளபதி செய்வாருன்ற நம்பிக்கை இருக்குது சார். கண்டிப்பாக வருவார் சார், மாதத்தில் வருவார் ஒரு நாள். இப்போ வந்து அவர் ஆட்சி அமைச்சு ஒரு 60 நாள் ஆச்சு. இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார் ஆட்சி செம்ம சூப்பராக இருக்குது சார். எங்கேயுமே லஞ்சம் கிடையாது, எதுவுமே கிடையாது. கேட்குறவங்களுக்கு எனக்கே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்க்கு ஃபோன் பண்ணேன், உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க சார். உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆன்சரும் பண்ணுறாங்க. நீங்கள் இதை கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆன்சரும் பண்ணுறாங்க சார். இப்படி யாருமே எனக்கு தெரிஞ்சு இல்லை சார். கண்டிப்பாக நல்லதே நடக்கும் சார் இந்த ஆட்சியில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தளபதி வந்து எங்கள் முன்னாடி இறங்கி வருவாருன்னு நாங்கள் நினைக்கல. பிகாஸ் அந்த ரோட்லலாம் வரனா வண்டிலாம் நிறைய போகுது, வர முடியாது, இறங்கி அங்கே டிராஃபிக் ஆகும். அதனால் அங்கே சீக்கிரமாக வந்துடலாம். இங்கே வந்து ஒரு சிஎம் வந்து ஓகே இந்த ஏரியாவில் வர முடியும், நான் வரதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் இறங்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு பெரிய விஷயம். மற்ற ஆட்சியில் இருக்கிற யாராவது வருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவர் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயத்துக்கு வந்து இம்மிடியட்டாக வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ட்ரக்ஸுக்கோ எல்லா விஷயத்துக்குமே சரி உடனடியாக வந்து எல்லா விஷயத்துக்குமே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து சீரியஸாகவே சொல்கிறேன், ஒரு சிஎம் வந்து ரொம்ப எஜுகேஷன் படித்த ஒருத்தர் வந்து பதவியில் வந்தால் எப்படி இருக்குன்றத சீரியஸாக விஜய் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் பார்க்குறோம். பிகாஸ் ஏன்னா இதுக்கு நான் யாரையுமே வந்து அலட்சியப்படுத்தி பேசலை. பட் ஆனால் வந்து ஒருத்தவங்க படித்தவங்க வந்து சிஎம் சீட்டில் உட்காரதுக்கும் படிக்காதவங்க உட்காரதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் வந்து சிஎம் ஆகிட்டேன்னா என் ஸ்டேட்குள்ளே நடக்கிறத பற்றி மட்டும் தான் பேசுவேன் அப்படின்ற விஷயம் இல்லாமல் கடைசியாக பேசின மீட்டிங்கில் கூட மகாராஷ்டிராவில் நடந்த கேஸை பற்றி பேசியிருக்காரு. அங்கே அவங்களுக்கு என்ன ஆக்ஷன் கொடுக்குறாங்கன்னு தெரியாது, ஆனால் இங்கே நான் சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு வாக்கு கொடுக்குறாரு சார். அப்போ அவர் படித்ததுனால இம்மிடியட் எல்லா விஷயத்தை பற்றி தெரியறதுனால தானே ஒருத்தர் வாக்கு கொடுக்குறாரு. தெரியாமல் யாருனா பேசுவாங்களா? கண்டிப்பாக பேச மாட்டாங்க. கண்டிப்பா மாற்றம் நடந்திருக்கு சார். இங்க எவ்வளவோ பேர் பசங்கள்லாம் தண்ணி அடிச்சுட்டு ஒரு நிறைய விஷயங்கள் கேள்வியும் பட்டிருக்கேன், நான் நேராவும் பார்த்திருக்கேன். இதில் நிறையவே மாற்றம் நடந்திருக்கு சார். நானும் பார்த்திருக்கேன் சார். போதைப்பொருள் சுத்தமா குறைஞ்சிருக்கு சார். பசங்களையே பார்க்கவே முடியல சார். வீட்டுலாம் எகிரி குதிப்பானுங்க சார். இந்த எஸ்டேட் பின்னாடி சைட்ல எகிரி குதிச்சுலாம் நிறைய பேர் நாங்க அந்த மொனா தான் சார் வீடு. எகிரி குதிச்சு பார்த்துருக்கோம். ஒரு பசங்களை பார்க்க முடியாது, பார்க்க முடியல, தைரியமா இருக்கும் சார். நிஜமா சொன்ன போனா இது அவருக்காக, அவர் ஃபேனுக்காக நிறைய பேர் சொல்றாங்க. ஃபேன் கிடையாது சார். யாருமே எது எலி அப்படி இப்படின்னு அணில் இதெல்லாம் சொல்றவங்க 1000 பேஸ்ட் போட்டோம் சார். ஃபேனுக்காக எதுவும் இல்லை, எங்களுக்காக அவர் வந்திருக்காரு சார். எங்களுக்கான தளபதி சார், எங்களுக்கான முதலமைச்சர் சார் அவர். நல்லது இதுவரையும் இஷ்யூ இங்க இல்ல சார். சிங்கப்பட பெண்ணு நான் மற்ற ஏரியாலெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி ஒரு பொண்ணு தொலைஞ்சு பொண்ணு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் தானே சார். இன்னும் எங்களுக்கு எந்த எஃபெக்டும் கொடுக்கல. அதுக்கேற்ற மாதிரி நாங்க அது பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு சார். நாங்க தைரியமா நடமாடுறோம் சார். ட்ரக்ஸ் ஆல்ரெடி குறைஞ்சிருச்சு. பட் ஆனால் அது இன்னும் கொஞ்சம் பிகாஸ் வந்து இங்கே மோஸ்ட்லி நடக்கிற எல்லா கிரைமுமே எப்படி நம்ம தோண்டி பார்த்தாலுமே அதுக்கு வந்து மூல காரணம் ட்ரக்ஸாக தான் இருக்குது. அது ரேப்போ கிரைமோ எதுவாக எடுத்துக்கிட்டாலுமே சரி. ஸோ அப்படி இருக்கிறப்போ ட்ரக்ஸ் குறைஞ்சிருக்கு. அதை இன்னும் அவர் இதே ரூட்டில் போனாலே கண்டிப்பாக எல்லாமே முடிஞ்சிடும் சார். அதே மாதிரி இவர் வந்து இதை வந்து 6 மாதம் ஆச்சு, 6 மாதம் தான் இருப்பார், போயிடுவார் அப்படிலாம் இல்லை சார். இதே மாதிரியே தான் வரதுக்கு முன்னாடி சொன்னாங்க, விஜய் வந்து சும்மா படத்தில் நடிக்கிறவர், ஆட்டக்காரரு, தெருவுக்கு வந்தால் எல்லாரும் வரதான் செய்வாங்க. சிஎம்மும் ஆயிட்டாரு. சிஎம் ஆனப்போ அதே கூட்டம் தான் வருது. அதனால இன்னைக்கு நம்மளே ஒரு விஷயம் எல்லாருமே வந்து தோல்வியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற பர்சன் கிடையாது. அதனால தோத்துட்டோன்ற ஆதங்கத்துல எல்லாமே பேசதான் செய்வாங்க. அதே மாதிரி இது வந்து எப்படி சொல்றது, ரீல்ஸ் ஆச்சு அப்படின்னா எல்லா ஆட்சிலையும் எல்லாமே நடக்கிறது எல்லாமே நான் சீரியஸா சொல்றேன் சார். இந்த ஆட்சி தான் மெச்சூர்டா இருக்கு. பிகாஸ் ஏன்னா இப்போ ஒரு மீடியாக்காரன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஆட்சியுமே அந்த மீடியாக்காரவங்களை வந்து கைக்குள்ள போட்டுக்கு தான் பார்ப்பாங்க. ஆனா இந்த ஆட்சியில் இருக்கிற ஒரு மீடியாக்காரர் தொட கூட மாட்டாரு சார். இப்போ நான் என்ன பேசுறேன்னா அதுதான் நீங்க டெலிகாஸ்ட் பண்ணுவீங்க. ஆனா மீடியாக்காரவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அவர் மீடியா பார்க்க வர்றது பயத்துக்காக கிடையாது. இன்னைக்கு அவரோட பர்சனல் இஷ்யூவையே அவ்வளோ கதை கட்டி பேசுறாங்க. மீடியாவை பார்த்து அவர் வேற ஏதாவது ஒரு இன்டென்ஷனோட வேற ஒரு வார்த்தையை சொன்னா அதை கண்டிப்பா மாத்துவாங்களே சார். அதனால அவர் மெச்சூர்டா ஹேண்டில் பண்றாரு சார்.
இப்ப எதிர்கட்சி சொல்றாங்க இந்த ஆட்சி வந்து 6 மாசம் தான் இருக்கும், இது ஒரு ரீல்ஸ் ஆட்சி அப்படின்னு சொல்லி நிறைய குறை சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார் அதை நான் ஜோக்காவே பாக்குறேன் சார். நிஜமா சொன்னா ரொம்ப ஜோக்கா பாக்குறேன் சார். அவங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க சார். செம்ம காமெடி பண்றாங்க சார். 6 மாசம் 2 மாசம் தான் ஆச்சு, அதுக்குள்ள இது உடனே அழிஞ்சிரும்னா எந்த தாட்டை வச்சு சொல்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். நாங்கெல்லாம் பரம்பரை எங்க தாத்தா வகையில எல்லாம் டிஎம்கேல தான் சார். ஆனா உண்மையிலுமே எங்களுக்காக தளபதி ரசிகைக்காக பேசுறாங்க, அதெல்லாம் இல்லை சார். இது நிரந்தரமான தளபதி ஆட்சி தான் சார். இனி எனக்கு அப்புறம் என் வம்சத்துக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே தளபதி ஆட்சி தான் சார். அவர் நிறைய நல்லது செய்யறாரு சார். எந்த முதலமைச்சர் சார் நின்று பதில் சொல்லியிருக்காரு, நின்று நடந்து இதே ஸ்டாலின் சார் நடந்து வருவாரா சார்? பொம்மை ஆட்சி பண்ணார் சார். அவர் பொம்மை ஆட்சி பண்ணார் சார். இப்போ இந்த ஜென்சி டிஎம்கே எல்லாம் வந்து அதாவது ஆட்சியை பத்தி தப்பா சொல்லாம தனி மனிதனை பத்தி ரொம்ப இது போட்டு சார். எதுவுமே ஜென்சியே சரி, இப்போ இந்த ஜூலி இதெல்லாம் ஒரு லாஜிக்காவே எதுவுமே பேச மாட்டேங்குதுங்க சார். பேசணும் நான் வைரல் ஆகணும்னு பேசுறாங்க சார். எல்லாமே நான் ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சேன். பேசணும், நான் ஃபேமஸ் ஆகணும். ஜூலியெல்லாம் நாங்கெல்லாம் அடிக்கவே வேணாம், எதுவுமே பண்ண வேணாம், மேல இருக்கிறவனே பார்த்துப்பான். என்ன பண்ணார் அவரு சகட்டு மணிக்கு பேசுற அண்ணன் நீ இதை செய்யல அதை செய்யல. எல்லாமே ஜென்சி சரி, இந்த ஜூலி சரி, எல்லாமே காசுக்காக அலையிறாங்க சார். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேட்டி கொடுக்குறேன், அவரால் எனக்கு என்ன? ஒண்ணுமே இல்லை சார். அவர் வந்தார், அவர் நல்லது நடக்குது, என் கண் கூட பாக்குறேன். இனி நல்லது நடக்கணும்னு நம்புறோம் சார். நாங்க அவ்வளவுதான் சார், நம்பிக்கை தான் சார் எல்லாமே. இப்போ மாற்றத்துக்காண்டி தான் நிறைய பேர் போட்டு பண்ணுங்க. என்ன மாதிரி மாற்றமா இந்த 2 மாசத்துல ஆக்சுவலா சிங்கப்பெண் படைக்கு முன்னாடி சம்திங் அதே மாதிரி ஏதோ ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. ஆனா அது யாருக்குமே தெரியல. இப்ப பேசுறவங்களா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சிங்கப்பெண் படை வந்து சிங்கப்பெண் பாட்டு வந்ததுனாலதான் தெரியுது அப்படி. அதெல்லாம் தேவையில்லாது. ஆனா அப்படி ஒரு ஸ்கீம் வந்தது இப்ப எல்லாருக்கும் தெரியுதா? அவ்வளவுதான் சார். எந்தெந்த விஷயம்லாம் தெரியாம இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே தெரியப்படுத்துறாங்க சார், அதை பாக்குறாங்க சார். அதே மாதிரி சின்ன பசங்க கூட பாலிடிக்ஸ் பத்தி பேசுறாங்க சார். சின்ன பசங்க கூட பாலிடிக்ஸ் பத்தி பேசுறாங்க. பிகாஸ் இதே தெருவுல எத்தனை பேர் வந்து டிஎம்கே வின் பண்ணப்போ வந்து பாலிடிக்ஸ் பத்தி பேசியிருப்பாங்களான்னு கேட்டது தெரியாது. ஆனா இங்க எங்க வீட்டுல 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு டிவி பாக்குறா சார். விஜய்க்காக பாக்குறாளோ யாருக்காகவோ பாக்குறாளோ, ஆனா எஜுகேஷனலி அவ வந்து அந்த விஷயத்தை பார்த்து நல்லது தெரிஞ்சுக்கிறாள். அது போதுல சார். பிளஸ் இப்போ அவர் கரூர்ல பேசினாரு, யாராவது லஞ்சம் வாங்கினா என் பேரை சொல்லுங்க. இது வந்து எந்த சிஎமும் சொன்னதே இல்லவே இல்ல சார். லஞ்சம் குறையும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா குறையும் சார். சார் ஒரு சும்மா ஒரு விளையாட்டுக்கு எந்த சிஎம் சார் சொன்னாரு? சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்லிட்டு கூட நான் போயிடுறேன். என்ன கேட்கவா போறீங்க நீங்க அப்படின்னு கூட நான் சொல்லிட்டு போயிடுறேன். யார் வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் கேட்கறேன். எந்த சிஎம் சொல்லியிருக்காரா சார்? உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்காரா சார்? அவர் ஆனஸ்டா ஒரு இத்தனை கோடி மக்கள் இருக்கும்போது எப்படி சார் சொல்லுவாரு? அதே மாதிரி சொல்றாரு. இப்ப மீட்டிங்லயும் சொல்றாரு, என்னென்ன பிரச்சனை, ஏன் தம்பி, ஏன் மாமா, ஏன் அண்ணன், நீ சொல்லு என்ன பிரச்சனை, நீ என் பேரை சொல்லுன்றாரு. எந்த முதல்ல அவர் என்ன சார் சின்ன குழந்தையா சார் விளையாண்டுட்டு இருக்கிறதுக்கு? இல்ல நீங்க கேட்க மாட்டீங்க, நாங்களே கேட்போம் சார். அவர் உண்மையான முதலமைச்சர் சீட்ல உட்கார எல்லா தகுதியுமே அவருக்கு இருக்கு சார். பேசுறவங்க எல்லாம் காசுக்காக பேசிட்டே இருக்காங்க. நல்லா பேசட்டும். பேசியே அழிஞ்சு போயிட்டாங்க. இன்னும் பாதி இருக்கு, மிச்சம் மீது ஒட்டிட்டு இருக்கு, அழிஞ்சு போறாங்க. அவ்வளவுதான் சார். ஒரு பர்சன் வின் பண்ணிட்டாரு, அவர் பின்னாடி இவ்வளவு பெரிய மக்கள், இவ்வளவு கூட்டம், இவ்வளவு பேர் நிக்கிறாங்க. ஓகேவா? அவரை பேசுறதுக்கு எதனா ஒரு கண்டென்ட் கிடைக்காதான்னு பாக்குறாங்க. அதுக்காக வந்து எல்லாருக்குமே எல்லா விஷயத்துக்குமே எல்லா பர்சனலுமே இருக்கு. எல்லாருமே ஒழுக்கமா இருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அப்படி இருக்கிறப்போ அவருக்கு ஏதோ ஒரு பர்சனல், அவர் ஆட்சியில வந்ததுக்கு அப்புறம் ஆட்சியில கரெக்டா இருக்காரா, ஆட்சியில மக்களுக்கு தேவையானதை பண்றாரா, மக்களை எப்படி பாத்துக்கிறாரு, மக்களை எப்படி ட்ரீட் பண்றாரு, தெருவை எப்படி பாத்துக்கிறாரு, அவர் எம்எல்ஏவா இருக்கிற இடத்துல என்னென்ன பண்றாரு, சிஎம்மா என்ன பண்ணிருக்காரு, அதை பேசலாம். இன்னொருத்தவங்களோட பர்சனலை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லையே சரிங்க. இப்போ வந்து அவர் கரூர்ல பேசும்போது யாராவது லஞ்சம் வாங்கினா என் பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால லஞ்சம் குறையும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சார். இப்போ எனக்கே வந்து என்னன்னா, நானுமே கிரிமினாலஜி ஸ்டூடெண்ட் தான். என்கிட்ட என் முன்னாடியோ எனக்கு தெரியாம ஒரு சிஎம் வந்து என்கிட்ட சொல்லுங்க, யாராவது கரப்ஷன் பண்ணா என்கிட்ட சொல்லுங்க, எனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறாருல்ல சார். அப்ப கண்டிப்பா இங்க இருக்கிற 100 பேர் சொல்லனாலும் 20 பேராவது சொல்லுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு சார். சார் அதை எதிர்க்கிறாங்களே. அவர் பொண்ணு சொல்லுது, நான் படிக்கிறவங்க எல்லாம் எப்படி வர, படிக்கிறவங்க எல்லாம் வாங்குங்கம்மா. இப்ப என் வீட்டுல என் அண்ணன் இறந்துட்டான், 20 லட்ச ரூபா கொடுத்தா போதுமா, பணம் கொடுத்துட்டாரு, அந்த 20 லட்ச ரூபா ஒரு வீட்டை கட்டிட்டு உட்காந்துருவேன். சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க? ஏன் கவர்மெண்ட் வேலை கொடுக்க கூடாதா? ஏன்னா எல்லாமே காசை கொடுத்து மறைச்சாங்க. இவரு ஒரு வேலையை கொடுத்துட்டாரு, நல்லது செஞ்சுட்டாரு, இவர் இதெல்லாம் பண்றாரு, இது ஸ்பெசிபிக்கா மக்களுக்கு தெரியுமே நல்லது செய்யறது அப்படிங்கறத பயப்படுறாங்க. அதுதான் உண்மை. கவர்மெண்ட் வேலை கொடுக்கறது. அவரு என்ன
சின்ன பாப்பாக்கு நான் கலெக்டர் 10th படிச்ச பிள்ளைக்கு கலெக்டர் வேலை கொடுத்தாரா? 12th படிச்ச பிள்ளைக்கு வேற ஏதாவது கவர்மெண்ட் வேலை கொடுத்தாரா? அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப தானே கொடுத்துருக்காரு. இப்போ நான் 10th படிச்சிருக்கேன்னா 10th ஏற்ற மாதிரி உள்ள ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலை ஏன் கொடுக்கக்கூடாது? ஏன் சொல்றீங்க நீங்க? ஏன் காசு கொடுத்து முடிச்சுடுன்னு எதுக்கு சொல்றீங்க? அந்த ஒரு உயிர் போயிடுச்சுல. இப்போ நீங்க இருக்கீங்கன்னா நீங்க வம்சம் வரையும் நீங்க இருக்கிற வரையும் நீங்க என்ன பண்ண முடியும்? 20 லட்ச ரூபா லோன் போட்டு கூட தான் சார் வாங்கிடல 20 லட்ச ரூபாய். ஆனா நீங்க சம்பாதிச்சு 100 ரூபாய்னாலும் கொடுக்குற மாதிரி கூட இருக்கிற மாதிரி வருமா சார்? கவர்மெண்ட் வேலை கொடுக்கறது என்னை பொறுத்த வரையும் நல்லது சார். அவர் நல்லது செஞ்சிருக்காரு. அது யாருக்குமே பிடிக்கல, எதிர்கட்சிக்காரங்களுக்கே யாருக்குமே. அதனால தான் சார் ஆப்போசிட்டா கவர்மெண்ட் வேலை எல்லாமே காசு கொடுத்து பேச வைக்கிறாங்க சார். பேசிட்டு போட்டோம் சார். அப்புறம் அது மாதிரி 31 பேருக்கு வேலை கொடுத்தாங்க. அது சில பேர்லாம் எதுக்குறாங்க, எதுக்கு வேலை கொடுத்தீங்க? சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து படிக்காதவங்க லைக் படிச்சிருக்கிறோம், இப்போ வந்து அவ்வளோ பேர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிற பர்சனுக்கு இப்போ வந்து இவர் கொடுத்த சீட்டெல்லாம் கம்மியாயிடுமே, அவங்களாம் இப்படி வேலைக்கு போறாங்க பேசுறாங்க. இப்போ நான் கேட்குறேன் சார், அவரு கரூர்ல நடந்த இஷ்யூ நடந்தப்போ அவர் வந்து சிஎம்மா கிடையாது. எந்த சிஎம்மும் கரூர்ல அந்த இஷ்யூ நடக்கிறப்போ ஸ்டாலின் சிஎம்மா இருந்தாரு. அவர் நினைச்சிருந்தா ஏதோ ஒரு மீட்டிங்க்கு வராரு, விஜய் மீட்டிங்க்கு வராரோ, எடப்பாடி மீட்டிங்க்கு வராரோ, யாருக்கோ வராரு. ஆனா சிஎம் ஸ்டாலின் நினைச்சிருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருந்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? இவரு அப்ப வந்து சிஎம்மா இல்ல. ஏன்னா வருவோமா வரமாட்டோமான்னு ஒரு உறுதி இல்லாம மக்களுக்கு வாக்கு கொடுக்க முடியாது. இப்ப அவர் சிஎம்மா வந்துட்டாரு, அது நல்லது தானே. ஏன் நல்லதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க யாருமே? இங்க இப்போ 20 லட்சம்ன்றது யாருக்குனாலும் கொடுத்துடலாம், எது பண்ணினாலும் கொடுத்துடலாம். இதுக்கு முன்னாடி இருந்த அரசுல இருந்தவங்களாம் வெறும் பணம் மட்டும் கொடுத்து எல்லாரையும் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. இவர்கிட்ட இருந்தப்போ பணம் கொடுத்தாரு, இவரால வேலை கொடுக்க முடியும்ன்றப்ப வேலை கொடுத்தாரு சார், அவ்வளவுதான். இப்போ நிறைய இடத்துல ஏதாவது பிரச்சனை, இப்போ கரண்ட் போயிடுச்சுன்னா நீங்க டிவிக்கு கொண்டு போட்டீங்களா, அதான் இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய இது பண்றாங்க சார். கரண்ட் போனதுக்கெல்லாம் டிவிக்கு எப்படி சார் சொல்ல முடியும்? அது வந்து எல்லா விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமா மாறதான் சார் செய்யும். இப்போ ஒருத்தவங்க ஸ்டார்டிங்ல வந்தா எல்லாரும் குத்ததான் செய்வாங்க, எல்லாரும் அடிக்கதான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் வந்து பயந்து போயிட்டு ஐயோ எப்படி அவளை எல்லா விதத்திலயும் அவர் அட்டாக் பண்ண பாக்குறாங்க சார். ஆனாலும் அவர் நம்பிக்கையா மேல வராரு சார். கண்டிப்பா அதனால தமிழ்நாடுக்கு கண்டிப்பா எல்லா விதத்திலயும் ஒரு முன்னேற்றம் வரும் சார். அவர் கரூர்ல பேசும்போது பணமா ஜனமா எனக்கு ஜனம் தான் முக்கியம். அது உண்மை சார், கண்டிப்பா அது உண்மை. பிகாஸ் அவர் ஒரு சிஎம். நான் நினைச்சா நான் கெத்தா இப்படிதான் போவேன் அப்படின்னு நினைச்சிருந்தா அவர் அந்த வண்டியிலே வந்திருக்கலாம். இல்ல என் ஜனத்துக்காக நான் ரீல்ஸ்க்காக வரல சார், என் ஜனத்துக்காக நான் இறங்கி வருவேன்றதுனால தான் அவர் இறங்கி. அவர் சிஎம்மா இருக்கிறதுனால தான் மெயின் ரோட்ல வரக்கூடாது, தெருவுக்குள்ள நடந்து வரணும்ன்ற சென்ஸ் வந்துச்சு சார். சார் அவர் வரப்போ லிட்டரலி நான் அழுதேன் சார், சீரியஸா. எனக்கு அவர் விஜய் எனக்கு பார்க்கணும் ஆசை, நான் அவரோட ரசிகர் அப்படிலாம் கிடையாது சார். ஒரு சிஎம் மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி இவ்வளோ அடி வாங்கியுமே அவருக்கு எந்த அளவுக்கு அவரை வந்து எல்லாரும் நேசிக்கிறாங்களோ அதே அளவுக்கு அவருக்கு ஹேட்டர்ஸும் இருக்காங்க. ஆனா யாருக்குமே பயப்படாம அவருக்கு யாரெல்லாம் அவருக்காக யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்காக அவர் இறங்கி வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார், லிட்டரலி எங்களுக்கு.